இம்மாவட்டம் ஜனவரி 1, 1997 அன்று பழைய செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதியதாக திருவள்ளூர் மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. இம்மாவட்டத்தின் மேற்கே ராணிப்பேட்டை மாவட்டமோ, தெற்கே காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாநகரமோ, கிழக்கே வங்காள விரிகுடா கடலும், வடக்கே ஆந்திர மாநிலமோ எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தில் ஆரணி ஆறு, கொசஸ்தலை ஆறு, நடாரி ஆறு உள்ளிட்ட ஆறுகள் பாய்ந்து இம்மாவட்டத்தை செழிப்பாக்குது. இம்மாவட்ட மக்கள் பெரும்பாலும் விவசாயமும் மீன்பிடி தொழிலும் செஞ்சுட்டு வராங்க. இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி ஆசியாவின் 2வது மிகப்பெரிய உப்பு நீர் ஏரியாக விளங்குது. இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடியம் வரலாற்றிற்கு முந்தைய காலகட்டத்தில், அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாக கண்டறியப்பட்டிருக்கு. திருவள்ளூர் தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டமாக விளங்குது. இந்த மாவட்டம் சென்னை நகருக்கு அருகில் அமைந்திருப்பதால தொழில்துறையிலும் வர்த்தகத்திலும் நல்ல முன்னேற்றம் கண்டு வருது. தமிழ்நாட்டின் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் விளங்குது. இம்மாவட்டத்தில் நிறைய ஐடி கம்பெனிகள் அமைஞ்சிருக்கு. இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்னு பார்க்கும்போது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அசோக் லைலண்ட், கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட், என்ஃபீல்டு இந்தியா, மெட்டல் பாக்ஸ் இந்தியா, டன்லப் ரப்பர் கம்பெனி, டிஐ சைக்கிள் தொழிற்சாலை, டிராக்டர் தொழிற்சாலை, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட், தீப்பிடி தொழிற்சாலைகள் மற்றும் கண்ணாடி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட எக்கச்சக்கமான தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளின் நகரம் எனவும் அழைக்கப்படுது. இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எண்ணூர் துறைமுகம் இந்தியாவின் 12வது மிகப்பெரிய துறைமுகமாக விளங்குது. இந்த துறைமுகத்தில் வருஷத்துக்கு 30 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்படுது. இப்படி நிறைய சிறப்புகள் இம்மாவட்டத்தை பற்றி சொல்லிட்டே போலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி இப்போது பார்க்கலாம் வாங்க. திருத்தணி முருகன் கோயில். இந்த முருகன் கோயில் முருகனின் அறுபடை வீடுகள்ல 5ஆம் படை வீடாக விளங்குது. இந்த தலம் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாக விளங்குது. இந்த கோயில் திருத்தணி மலையின் மேல அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டிருக்கு. புகழ்பெற்ற இந்த திருத்தணி முருகன் கோயில் திருவள்ளூரிலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பூண்டி நீர்த்தேக்கம். இது சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்குது. இந்த டேம் 1944ஆம் ஆண்டு சத்தியமூர்த்தி என்பவரால் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. இந்த டேம் இம்மாவட்டத்தின் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்குது. இந்த டேம் திருவள்ளூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயமாக விளங்குது. புகழ்பெற்ற இந்த கோயில் திருவள்ளூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் திருவாலங்காடு என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு. அருள்மிகு வீரராகவ பெருமாள் கோயில். இந்த கோயில் சுமார் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுது. இக்கோயில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் திருவள்ளூர் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கிறத நாம பார்க்கலாம். ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இக்கோயிலின் பஞ்சமுகங்களையுடைய 5 ஆஞ்சநேயரும் 5 சிறப்பியல்பினை கொண்டிருக்கிறாரு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலும் திருவள்ளூர்ல அமைஞ்சிருக்கு. அருள்மிகு வாசீஸ்வரர் திருக்கோயில். சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் திருவள்ளூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாச்சூர்ல அமைஞ்சிருக்கு. கூடியம் குகைகள். இந்த இடத்திற்கு போனா வரலாற்றிற்கு முந்தைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகளையும் வரலாற்று சின்னங்களையும் பார்த்துட்டு வரலாம். இந்த இடம் திருவள்ளூர்லிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் புலிக்குன்றம் காப்பு காட்டுல அமைஞ்சிருக்கு. குயின்ஸ்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்கு ஜெயண்ட் வீல், ரோலர் கோஸ்டர், ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஃபால்ஸ் என எக்கச்சக்கமான கேம்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த பார்க் திருவள்ளூரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் செம்பரம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரி. இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஏரியாகும். இது சென்னை மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதில் ஒரு முக்கிய பங்காற்றுது. இந்த ஏரி ஒரு அழகான சுற்றுலா இடமாகவும் விளங்குது. இங்கிருந்து சன்ரைஸ், சன்செட் பார்க்கவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஏரி சென்னையிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு பக்தவத்சல பெருமாள் கோயில். இந்த கோயில் திருவள்ளூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் திருநின்றவூர் எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோயில். சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோயில் திருவள்ளூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் பெரியபாளையம் என்னும் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். புகழ்பெற்ற இந்த முருகன் கோயில் திருவள்ளூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாபுரி என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு. பழவேற்காடு ஏரி. இது இந்தியாவின் 2வது பெரிய உப்புநீர் ஏரியாக விளங்குது. இந்த இடத்துல பல ஆறுகள் கடல்ல கலக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஏரியில நம்ம படகு சவாரியும் செய்யலாம். மேலும் இங்கு பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அமைந்திருப்பதால நிறைய பறவைகளையும் இங்கு நம்ம பார்க்கலாம். இந்த இடம் சென்னையிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநில எல்லையில அமைஞ்சிருக்கு. இது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குது. பழவேற்காடு கோட்டை. இந்த கோட்டை டச்சு குடியரசின் காலனிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும். இதுவே டச்சு சோழ மண்டலத்தின் தலைமையகமாகவும் விளங்கியிருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடமும் பழவேற்காட்டில் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
பழவேற்காடு கடற்கரை. இந்த இடத்துல 6 கடல்ல கலக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பழவேற்காடு கடற்கரையும் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற இடமாக விளங்குது. ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்ற இந்த கோயில் சென்னையிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் தேவதானம் என்னும் பகுதியில் அமைஞ்சிருக்கு. பொழல் ஏரி. இந்த ஏரியும் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்குது. இந்த ஏரியை பார்க்க நினைக்கிறவங்க சென்னையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோயில். இந்த கோயில் ஆவடியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் திருமுல்லை வாயில்ல அமைஞ்சிருக்கு. அருள்மிகு மாசிலா மணீஸ்வரர் திருக்கோயில் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலும் இதே பகுதியில் திருமுல்லை வாயில்ல அமைஞ்சிருக்கு. ஆவடி பருத்திப்பட்டு ஏரி. இந்த அழகான ஏரியில நம்ம போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இங்கு சிறுவர்களுக்கான பூங்காவும் அமைச்சிருக்காங்க. இது ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குது. அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில். சக்தி வாய்ந்த இந்த கோயில் சென்னையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காட்டில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு ராமநாதீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலும் சென்னையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் போரூரில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில். இந்த புகழ்பெற்ற அம்மன் கோயில் சென்னையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் மாங்காடு எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ வைத்தீஸ்வரன் திருக்கோயில். பழமை வாய்ந்த இந்த கோயில் பூந்தமல்லியில் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சித்தர்காடு சிவன் கோயில். இந்த கோயிலும் ஆவடியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சித்தர்காடு